சரி, இந்த பொங்கல் பரிசு தொகையெல்லாம் கொடுக்குறீங்களா? யார் இது? உங்க பரம்பரை சொத்தை வச்சுட்டு கொடுக்குறீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? 1000 குடுன்னு சொல்றவன்ட்ட இருக்கா? நாங்க கொடுக்குறோம்னு சொல்றவன்ட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது விளக்கம் சொல்ல முடியுமா? இருக்கிற வரை அங்கே கடன் உடனே வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிருவேன். ஒவ்வொரு குடிமகன் கடனில் லட்சம் ரூபா கடன் இருக்கு. லட்சம் ரூபா யார கேட்டனா உனக்கு? இனம் தனக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல். காலம் பூரா உழைச்சு அவனுக்குன்னு இருக்கிற திருநாள் அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள். அதை கொண்டாட முடியல. 1 கிலோ அரிசி வச்சுக்கிட்டு, வெல்லம் வச்சுக்கிட்டு, கரும்பு வச்சுக்கிட்டு, ஒரு புதுசா வேட்டி துணி எடுத்துக்கு கொண்டாட முடியல. அவ்வளவு ஏழ்மை பிச்சைக்கார நிலையில எங்களை வச்சுக்கிட்டு 5000 கொடுன்னு எங்க இருந்து கொடுப்பீங்க சொல்லுங்க? 5000 கொடுப்பேன். ஆசிரியர் தெருவில் கிடப்பேன், செவிலியர் தெருவில் கிடப்பாங்க, அப்ப போக்குவரத்து துப்புரவு தொழிலாளி தெருவில் நிற்பேன். நீ 5000 கொடுப்ப. இது ஓட்ட பறிக்கிறத தவிர இது நாட்டை காப்பாற்றுற வேலையா? இது யாராவது சொல்லுங்க. இது எத்தனை நாளுக்கு கொடுப்ப? அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு 10,000 கொடுப்பியா? எங்கிருந்து கொடுப்ப? 186 லட்சம் கோடி கடன்ல இந்தியா இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் இருக்கு.